இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சபுரால் பேகம். கடந்த 4 வருஷமாவே உங்களுக்கு சிவியரான பேக் பெயின், அதோட சேர்த்து 2 முழங்காலையுமே அவங்களுக்கு வலி அதிகமாயிடுச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே அவங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால கீழே விழுந்ததுல இடுப்புல அடிபட்டு ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்புல அழுத்தம் கொடுக்குது. அண்ணங்கிறதுதான் போய் ஆஸ்பத்திரியில காமிச்சோம். இது வந்து ஆபரேஷன் தான் வழி, வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சபுரால் பேகம். வயசு 42 தான். அது கடந்த 4 வருஷமாவே உங்களுக்கு சிவியரான பேக் பெயின், நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப சிவியர் பேக் பெயின், அதோட சேர்த்து 2 முழங்காலையுமே அவங்களுக்கு வலி அதிகமாயிடுச்சு. முழங்கால கிரிப்பிட்டஸ் சவுண்ட், அதாவது நடக்கும் பொழுது கடக்கு மடக்குன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பேக் பெயின் மட்டும் இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி காலில் வலி பரவுறது, இடுப்புல இருந்து காலுக்கு நல்லா வலி பரவுறது, தொடையில பின்னாடி ஃபுல்லா வலி, ஆங்கிள் ஜாயிண்ட்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. கணுக்கால் வீக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது அவங்கள நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. நடக்கவே முடியல, தாங்கி தான் நடந்து வந்தாங்க. அவங்க சார் தான் ஃபுல்லா கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு நாங்க பேஷண்ட்டுக்கு தைரியம் கொடுத்ததோட அவங்க வீட்டுக்காரர் தான் அவங்க நல்ல தைரியம் கொடுத்து ஃபுல்லாவே பாத்துக்கிட்டாங்க. நான் ஒரு 10ல இருந்து 15 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனா 10 நாள்லயே கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. எந்த அளவுக்கு சரியாயிட்டாங்கன்றத அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுமே சொல்றாங்க. பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருக்கு, ப்ரொட்ரூஷன் இருக்கு, எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு, இல்ல டிஸ்க் வந்து எனக்கு வந்து ஹெர்னியேஷன் ஆயிடுச்சு, டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டா வந்து எனக்கு வந்து விலகிருச்சு, இல்ல எலும்பு விலகிருச்சு, ஆன்டிரோலிசிஸ் ஆயிடுச்சு, ரெட்ரோலிசிஸ் ஆயிடுச்சு, இல்ல எனக்கு வந்து கம்ப்ரஷன் பிராக்சர் ஆயிடுச்சு, இடுப்புல வந்து பிராக்சர் ஆகி அதனால வந்து இடுப்பு கீழே வந்து கால் செயல்பட மாட்டேங்குது, இல்ல கம்மியா தான் செயல்படுது, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிவிடுங்க. ஆபரேஷன் பண்ணுவோமா இல்ல ஆபரேஷன் தப்பிச்சிருமான்னு நான் சொல்றேன். நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணுவோம். தேங்க்யூ சார். என் பேரு சிராஜுதீன், இது என் மனைவி பேரு சபுரால் பேகம், வயசு 42. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால கீழே விழுந்ததுல இடுப்புல அடிபட்டு ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்புல அழுத்தம் கொடுக்குது. அண்ணங்கிறதுதான் போய் ஆஸ்பத்திரியில காமிச்சோம். அது விழுந்ததுக்கு அப்புறம் ஆர்த்தோ டாக்டர் போய் காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க இந்த இது எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த விவரம் சொன்னாங்க. இப்படி காலுக்கு போற நரம்புல அழுத்தம் கொடுக்குது, அதனாலதான் இந்த வலி வருது அப்படின்ட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் நிறையா கொடுத்தாங்க. நாங்களும் ஒரு 6-7 டாக்டர்கிட்ட ஆர்த்தோ டாக்டர்கிட்டே போய் கன்சல்ட் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆகும், சுத்தமாக குறையாது. அதுக்கப்புறம் நாங்கள் கேரளா வரையும் கூட ஆயில் மசாஜுக்கு வரையும் போய் எங்கேயும் ஒரு 15 நாள் இருந்து பார்த்துட்டு வந்தோம். அதுலேயும் சரியாக வரல. இப்போ ஒரு ரீசெண்டாக லாஸ்ட்டாக ஒரு ஆர்த்தோ டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க இது வந்து ஆப்ரேஷன் தான் வழி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண பயந்துக்கிட்டு தான் அப்புறம் அதுக்கப்புறம் யூடியூப்பில் உங்கள் ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டு கன்சல்ட் பண்ணிட்டு போனோம். ஒரு 10 டேஸ் வந்து தங்குங்க, 15 டேஸ் தங்க, நாங்கள் சரி பண்ணி தந்துடும்னு சொன்னாங்க டாக்டர். இப்போ வந்து நாங்கள் தங்கி பார்த்து 10 நாள் ஆச்சு. நாங்கள் வந்து 10 நாள் போய் சுத்தமாக அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சு. கால் வந்து வீக்கம் கொடுக்கும், அந்த வீக்கமும் இப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வீக்கமும் சரியாயிருச்சு. ஒரு தொடர்ந்தாப்புல ஒரு 10 நிமிஷம் அவங்களால நிற்க முடியாது, நின்றா அந்த கால் வலி அதிகமாகிரும். அது போக நடக்கிறதும் குடும்ப தாங்கி தான் நடப்பாங்க. அதுவும் இப்போ நார்மலுக்கு வந்துருச்சு. இப்போ முன்ன வந்ததுக்கு நல்லா உணர்றாங்க, நல்ல வலியெல்லாம் நின்று மாறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்து நாங்கள் வைத்தியம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. சரி, எனக்கு வயசு 42, சபுரால் பேகம். எனக்கு பெயின் 4 வருஷமா இருந்துச்சு. வலி ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. அது இப்போ 2-3 மாசமா தான் ஒரு கால் வீக்கமாகவும், கால் வலி ரொம்ப நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, நைட்டு தூங்கவும் முடியலை, கால் ரொம்ப உளைச்சலா குறுக்கலாங்க எடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லாம் எங்கேயும் போயிட்டு வந்து சரியாகலை. நின்று நடந்து பார்த்ததுல எல்லாம் கிளியராக இருக்கு, நல்லா திருப்தியா இருக்கு சார். மன திருப்தியோட போகிறோம். இந்த ஆப்ரேஷன் வந்து வேண்டியதில்லை. நீ சரிங்கம்மா, நல்லா நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா சரியாயிடுவீங்கம்மா. பாத்துக்கோமா. சரிங்கம்மா.